எல்லாருக்கும் வணக்கம். 2025 குரூப் 2 எக்ஸாமுக்கான தமிழ் கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஒரு 100 கொஸ்டின். ஸோ இது அதுக்கான ஒரு மாடல் கொஸ்டின், சரிங்களா? ஸோ 2024 நடந்த ஏஓ எக்ஸாம்னு சொல்லுவாங்க, அதாவது அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். இது ஏஓன்னு சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமு. ஸோ இதில் நமக்கு நியூ சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி தான் எல்லா கொஸ்டினுமே இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதிகமாக கவர் ஆகிற கொஸ்டின் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான். அதுக்கப்புறம் அதில் மட்டுமே ஒரு 12 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 10 கொஸ்டின் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான். ஆனால் 2 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, பிறமொழி சொற்களற்ற சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் வேறுபாடு ரிலேட்டடாக சேர்ந்து ஒரு 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது எப்படின்னா, குறில்நிலையில் வேறுபாடு, ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு, இறைவினைகளின் பொருள் வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பேர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுலேருந்து கிட்டத்தட்ட 13 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. அதுக்கு மேலே கேட்க வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த கொஸ்டினில் ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அகரவரிசை சார்ந்து ஒரு 4 கொஸ்டின் இருக்குது. அப்புறம் சரியான தொடர் மட்டுமே மொத்தம் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச 2025 குரூப் 4ல் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுபோக மருவு சார்ந்து 3 கேட்டிருக்காங்க. நிறுத்தற் குறியீடுகள் 2 கேட்டிருக்காங்க. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. இந்த நிறுத்தற் குறியீடு பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறது நியூ சிலபஸில் சேஞ்ச் பண்ணி புதுசாக சேர்த்தது, அதெல்லாம் இதில் கவர் ஆகுது, பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறேன், இந்த நிறுத்தற் குறியீடு பேச்சு வழக்கு மட்டும் 5 கொஸ்டின் இருக்குது. இந்த 5 கொஸ்டினும் அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அது எல்லாமே உங்களுக்கு வரிசையாகவே கேட்டிருக்காங்க. பொருத்தமான காலம் அறிதல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் இருபொருள் தருக ரிலேட்டடாக 3 கொஸ்டின், ஒரு பொருள் தரும் பழச்சொல் 2 கொஸ்டின், ஒரு பொருள் தரும் இரு சொல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின், மொத்தம் அந்த டாப்பிக்ல இருந்தே ஒரு 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரிங்களா? கூட்டு பெயர் 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு ரிலேட்டடாக 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பொறுத்துக சொல்லும் பொருளும் 2 கொஸ்டின், அதை சொல்லும் பொருளும் வாட் இஸ் வாட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃபில் காமராஜரை பற்றியும் கேட்டிருக்காங்க. ஸோ அது புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான், புக்கில் இருக்கிறதா, வெளியிலேருந்து எதுவுமே எடுக்கலை. இதே மாதிரி பிரித்தெழுதுக 3, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல், இது எல்லாமே மொத்தம் 9 கொஸ்டின் சேர்ந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? மரபு பிள்ளையாற்ற தொடர் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த இடத்துல கேட்ட கொஸ்டின். 100 கொஸ்டினை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபேக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்ஸ்னால் தொலைநகல் இயந்திரம். அடுத்து பிறமொழி சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்க் அப்படின்னா முகக்கவசம். அடுத்து மருவு கேட்டிருக்காங்க. மருவு கோயம்புத்தூருக்கு கோவை அப்படிங்கிறது தான் வரும். கோவன்புத்தூர்னு சங்க காலத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஊர் பெயர்களின் மருவு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சிராப்பள்ளிக்கு என்னென்னா திருச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். இது எல்லாருக்குமே தெரியும், இது வேற எந்த இதுவுமே வராது. அடுத்து மருவு கேட்டிருக்காங்க. கும்பகோணம் அப்படிங்கிறதுக்கு குடந்தை. இந்த கும்பகோணம் இதுக்கு முன்னே போட்ட கொஸ்டினில் ஆப்ஷனில் இருக்குது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்று ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா அதை நல்லா பார்த்துக்கோங்க, அடுத்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். வேறு எதுக்காவது இது இல்லை, மடந்தைன்னு வராது, சிந்தைன்னு வராது, கோயில் நகரம் வராது, கும்பகோணம், அப்போ குடந்தை, இதை பார்த்தாலே ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடர் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடடா எவ்வளவு சிற்பங்கள், இது இலக்கணம் சார்ந்தது தான், உணர்ச்சி தொடரில் வரும். ஸோ உணர்ச்சி தொடரை அப்படியே தூக்கி நிறுத்தற்குறியிடப்பட்ட சொல்லலாம் வச்சுருக்காங்க. இது அடிக்கடி கேட்குறாங்கங்கிறத நான் சொல்லிட்டேன். உணர்ச்சி தொடர் மாதிரி எந்த இடத்துலலாம் இருக்கோ அதை படிச்சுக்கோங்க, அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொன்னேன், அப்படி தானே? அடுத்து இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது ஏற்கனவே கேட்டதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம சேனலில் கூட போட்டிருக்கோம். நிறுத்தற் குறியீடுகள் அறிதல் எது சரியானது அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டினை 2 தடவை வாசிச்சுக்கோங்க. சரியானது தான் கேட்டிருக்காங்க. சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை குறிப்பிடத்தக்கவை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு கொல்லி, வெற்பன், மலையமான் போன்றவை யாரோட பெயர்களை குறிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா சேர, சோழ, பாண்டியர் 3 பேர் வருவாங்க. ஸோ இதில் 4வது ஆப்ஷன் பல்லவர்களை கூட வைக்கலாம். ஸோ அப்படி வரும்போது இதெல்லாம் யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரு கொஸ்டின்லேருந்து தான் திருப்பி கொஸ்டின் எடுப்பாங்க, அதனால் அதை திருப்பி பார்த்துக்கோங்க. வேறு யாரெல்லாம் பாண்டியவன் மன்னன்களுக்குரிய வேறு பெயர்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கணும்.
அடுத்து பேச்சு வழக்கு சொல்ல எழுத்து வழக்காக மாற்றுறது கொடுத்துருக்காங்க. சிரட்டையில் நீத்து பாகத்தை வடித்து நீட்டினான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ள ஒரு துணைப்பாடம் கண்டென்ட்டில் உள்ளது சரிங்களா. ஸோ கரிசல் இலக்கியத்தை பற்றினையும் கொடுக்கும்போது ஸோ ஒரு சின்ன வயசு பையன்தான் வயசு முதிர்ந்தவன் மாதிரி இருப்பான். ஸோ அந்த கரிசல் இலக்கியத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஸோ சிரட்டையில் மேல் கஞ்சியை வடித்து நீட்டினான் அப்படிங்கிறதான். நீத்து பாகம் அப்படின்னா அதுக்கான பொருள் என்ன அப்படின்னாக்கி மேல் கஞ்சி அப்படிங்கிறதான் கரெக்டான பொருள். இதை சொல்லும் பொருளில் கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக மாற்றுறதுல கேட்டிருக்காங்க. அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோலைக்குள் சத்தமில்லாமல் தென்றல் வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பொருத்தமான காலம் அறிதல். கபிலன் வேலை செய்தால் ஊதியம் பெறுவான் அப்படிங்கிறது வந்து என்ன காலம் அப்படின்னா எதிர்காலம். நல்லா பார்த்துக்கோங்க. வேலை பெறுவான் அப்போ நாளைக்கு தான் வாங்குவோம் அப்படின்னா எதிர்காலம். பெற்றான் அப்படின்னா இறந்த காலம். அடுத்து விண் கோள் மாலை மீன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் இணைச்சு ஒரு புதிய சொல்ல உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விண்மீன் அப்படிங்கிற மாதிரி சரியான வேர்டு இதிலேருந்து எடுக்கும்போது விண்மீன் தான் வரும். விண் மாலை விண்கோள்லாம் வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ வேறு சொல்ல இதோட இணைச்சாலும் வர வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதில் விண் மாலை வராது, விண்கோள் வராது, மீன் வெளின்னு வராது, விண்வெளின்னு தான் வரும். ஸோ மீனும் வரலாம், விண்வெளிக்கு வரல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் விண்வெளி கேட்டிருந்தாங்க சரிங்களா. புதிய சொல் உருவாக்குறது இல்லை. அடுத்து பொருத்தமான காலம். அடுத்த கொஸ்டின். குமரன் மனையில் நனைந்தனன் அப்படின்னா இறந்த காலம், நனைஞ்சு முடிஞ்சிட்டான். அடுத்து உரைத்த அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளன் பேர் ரிலேட்டடாக இந்த கொஸ்டினில் மட்டுமே ஒரு 8 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. அதில் ஒரு கொஸ்டின் உரை அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இப்போ நமக்கு கேட்டது வேர்ச்சொல் தான். அடுத்து சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. கேலி சித்திரம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். சரியான வினாச்சொல். முதல் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னு வந்துடும். ஏன்னா ஆழ்வார்கள் கல்விகுதி நிறைய பேர் வந்திருக்கும் போது எத்தனைன்னு தான் வரணும். எப்படி, எங்கு, என்ன இதெல்லாம் வராது. அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான், புக் பேக் கொஸ்டின் தான். இணைப்பு சொல்ல தான் இருக்குது, அப்படியே மாறாமல் தூக்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படிங்கிறது கரெக்டான கொஸ்டின். அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து எத்தனை கொஸ்டின் இணைப்பு சொல்லி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ அடுத்து உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன், அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல். இணைப்பு சொல்லை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை கொழுந்து வகை குறிக்கும் சொல்லி தகுந்த வாக்கியத்தோட பொறுத்துதான்னு கொடுத்துருக்காங்க. அடைப்பு குறிக்கல்னா கொழுந்து அடை அப்படிங்கிறது வந்து கரும்போட நுனி பகுதி சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கண குறிப்பு தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொள்க குறைக்க அப்படிங்கிறதுல வியங்கோள் வினைமுற்றுல வரும். நெக்ஸ்ட் இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படி அப்படிங்கிறது படிக்கட்டையும் குறிக்கும், இன்னொன்று படித்தல் அப்படிங்கிறதையும் குறிக்கும். இதே மாதிரி படிங்கிறதுக்கு நிறைய சொல்லும் வரும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 2 படி அரிசி அளக்கிறது அந்த மாதிரியும் வரும் சரிங்களா. அடுத்து பின்வரும் சொல்லுக இருபொருள் தரும் சரியான தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நகைங்கிறது புன்னகையும் குறிக்கும், ஆபரணத்தையும் குறிக்கும், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த இருபொருள் தரும் சொற்களும் புதுசாக சேர்த்துருக்காங்க. அதில் இந்த நகைங்கிறத வந்து அடிக்கடி கேட்குறாங்க சரிங்களா. அடுத்து இருபொருள் தருகையில் கூவல் அப்படிங்கிறது நீர்நிலையும் குறிக்கும், பள்ளமும் குறிக்கும். 9th புக்கில் உள்ள நீர்நிலை சார்ந்த கண்டென்ட் கொஸ்டின். அடுத்து அது ஒரு பேராகிராஃபாகவே கொடுத்துருப்பாங்க, ஒரு பாக்ஸ் கண்டென்ட். பொருள் வேறுபாடு அறிக. உலை உலை அப்படிங்கிறது உலைங்கிறது உழைப்பை குறிக்கும், உலைங்கிறது சேரை குறிக்கும். அடுத்து குரில் நடில் சொல்லாக மாற்றியுள்ள பொருளை வேறுபாடு அறியுமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மடு மாடு அப்படிங்கிறது தான் குரில் நெடில். இதை தெரிஞ்சாலே இதை நம்ம தூக்கிடலாம். மடுக்கு அப்புறம் மாடு இருக்கா, இல்லை, அப்போ இது கிடையாது. மடுக்கு அப்புறம் மாடு இருக்கா, இருக்குது, அப்போ இதுதான் ஆன்சர். குரில் நெடில்னு சொல்லிட்டாங்க. குரில நெடிலாக மாற்றும் போது மடு மூடுன்னு வராது, அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. குரில நெடிலாக மாற்றி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வேறுபாடு கண்டுபிடிக்கணும். குரில் நெடில் கண்டுபிடிச்சாலே இதில் ஆன்சர் எடுத்துடலாம். அடுத்து சரியான கூற்று காரணம் சரியா தவறா. தில்லன் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆன்மாவும் தமிழர்கள் தான் என்றார். இந்திய தேசிய இராணுவத்தின் வலு சேர்த்த பெருமைக்குரியவர் தமிழர்கள். ஸோ கூற்றும் சரி காரணமும் சரி அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். இதுவுமே புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான்.
நியூ புக்கில் 9th உள்ளது. கீழ்கான 3 தொடர்களில் சரியானது எது என்ன? ஏன்னா சரியான தொடரை கண்டறிகன்னு கேட்பாங்க. ஸோ இதில் 3ல் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இருந்த இடத்துலேருந்தே பயணச்சீட்டு என்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி நிறுவனம், உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். திறன் அட்டைகள் என்பவை குடும்ப அட்டைகளுக்கு மாற்றாக வழங்கப்பட்டது தான். கரெக்டு. வங்கி அட்டை இல்லை என்றால் அலைபேசி எண், வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை கொண்டு பணம் செலுத்த இயலாதுங்கிறாங்க. தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் தான் கரெக்டு. ஆயும் ஈயும் சரி, ஆங்கிறது தவறு. பின்வரும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. மீடியா அப்படிங்கிறது ஊடகம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மீடியாங்கிறது ஊடகம். மேகசின்னா இதழியல். ஃபோனாலஜினா ஒளியியல். லாங்குவேஜ்னா மொழியியல். அடுத்த கொஸ்டின், சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு, எல்லாருக்குமே தெரியும். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு. ஹெர்பல்னா மூலிகை. டிசீஸ் அப்படின்னா நோய். அடுத்து கலைச்சொல் அறிகை கொடுத்துருக்காங்க. இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா பொறிப்பு, சரிங்களா. ஹீரோ ஸ்டோன் அப்படின்னா நடுகள். எபிகிராஃப் அப்படின்னா கல்வெட்டு. அதே இது எக்ஸவேஷன் அப்படின்னா அகழாய்வு. இந்த அகழாய்வு கண்டென்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் மூலமாக தான் தமிழர்களோட வரலாறு நிறையா வெளியில் தெரிய ஆரம்பிச்சது. அடுத்து பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல்ல தண்டருள் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பொருத்தமான பொருளில் வந்து இதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சொல்லும் பொருளோட ரிலேட்டடாக இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லும் பொருளும் கேட்கறது வந்து அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னாக்கி இலக்கியம் சார்ந்த கண்டென்ட்டில், அதுவும் தொடர்நிலை செய்யுள்ள ஏதாவது ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதிகமாக தொடர்நிலை செயல் ஒரு 10 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10க்கு கஷ்டமான வேர்டு ஒரு 10 வேர்டு இருக்கும். பாய்த்து 100 வேர்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் கண்டென்ட்டில் ஒன்று பொறுத்துக மாதிரி கேட்குறாங்க, ஒன்று வாட் இஸ் வாட் மாதிரி கேட்குறாங்க. வாட் இஸ் வாட்டில் உள்ளது ஈஸியாக அடிச்சிடலாம், ஏன்னா நல்லா படிச்சிருந்தா. பொறுத்துகையை விட அதை விட ஈஸியாக அடிச்சிடலாம். ஏதாவது 1 2 ஈஸியாக தெரிஞ்சாலே ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்து பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல் கேட்டிருக்காங்க. ஸோ திங்கள் அப்படிங்கிறது வந்து நிலவை குறிக்கும், மாதம் குறிக்கும். இதே மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள்லையும் இதை கேட்குறாங்க. அதே மாதிரி இதில் பொருத்தமான பொருளில் வேறு பேர்கள்லாம் இதுக்கு படிச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா மலைக்கு படிச்சுக்கோங்க, கடல், சூரியன், நிலவு. ஸோ இதை தான் ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கேட்பாங்க. இன்றைக்கி ஆப்ஷனில் இருக்கும், நாளைக்கு ஆன்சராக இருக்கும். இன்றைக்கி ஆன்சரில் இருக்கும், நாளைக்கு ஆப்ஷனாக இருக்கும். அந்த மாதிரி தான் கேட்பாங்க, சரிங்களா. ஸோ திருமறைக்காடு என அழைக்கப்படுவது வேதாரண்யம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது திருமறைக்காடுங்கிறது தமிழ் சொல், வேதாரண்யம்ங்கிறது வடமொழி சொல். வேதம் அப்படின்னாக்கி நூல்களை குறிக்கும், ஆரண்யம் அப்படிங்கிறது வந்து காடை குறிக்கும், சரிங்களா. அடுத்து திருமறைக்காடு. திருமறை, மறைனா நூல், வேதம்னாலும் நூல் தான், மறைனாலும் நூல் தான். காடு, ஆரண்யம்ங்கிறது காடு. அது தூய தமிழில் கொடுத்துருப்பாங்க. சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டு மந்தை தான் சொல்லுவாங்க. ஆநிறை, அது பசு வந்து நிறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கூட்டு பெயர்கள் தான் கொடுத்துருக்காங்க. கல் குவியல், சரிங்களா. முந்திரி குலை, ஆட்டு மந்த, புல்லு கட்டு. அடுத்து பழம், இச்சொல்லின் கூட்டு பெயர் வந்து பழக்குலை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஆட்டு மந்த, புல்லு கட்டு, கற்குவியல். அதே இதுதான் மேலே கேட்டதுக்கு அப்படியே ஆப்ஷன் ஒதுக்கி இங்கே கீழேயும் வச்சுருக்காங்க. சரியான தொடரை எழுதுக. இந்த சரியான தொடரை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணைப்படம் பகுதியிலேருந்து தான் கேட்டிருப்பாங்க. இந்த சாண்டியகோ மீன் 1954 ப்ரைஸ் வாங்கியிருக்கோம், சரிங்களா. நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். அடுத்து சரியான தொடரை கேட்டிருக்காங்க. தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி அப்படிங்கிறது தான். தமிழ் மொழிங்கிறது பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. ஸோ இதுதான் சரியான தொடர் எது அப்படிங்கிறத கண்டெடுத்து எழுதணும். ஆப்ஷன் சி. அதுவும் அடுத்த கொஸ்டினும் சரியான தொடர் தான். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. இது வந்து சளிமொழி கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. பறவைகளை பற்றின கண்டென்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான், துணைப்பாட பகுதியில் இருக்குது. ஒரு சரியாக அமைந்த தொடரை எடுத்து எழுதுங்க. தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்கிறாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ இது வந்து ஒரு ரிலேட்டடான கண்டென்ட்டில் வந்தாலும் நாளைக்கு தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிலப்பதிகாரம் போட தெரிஞ்சிருக்கணும். வாட்டிப்பாட்டிலையும் கேட்பாங்க. நாளை ஆப்ஷனில் இருக்கலாம், நாளை சிலப்பதிகாரம் இருக்கலாம், இல்லை மணிமேகலை இருக்கலாம், இல்லை கம்பராமாயணம் இருக்கலாம், அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்க பெரிய புராணம் இருக்கலாம். இந்த மாதிரி 4 ஆப்ஷனில் எது வேணாலும் இருக்கலாம். ஆப்ஷனை வச்சுட்டு நீங்கள் கண்டுபிடிக்க மாதிரி கேட்பாங்க. அதே மாதிரி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். இந்த கொஸ்டின் இல்லாத ஆப்ஷனே இருக்காது. ஸோ பார்த்துக்கோங்க. பிழை திருத்துதலில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்குறாங்க ஒருமைப்பன்மை ரிலேட்டடாக.
அடுத்து ஒரு அழகிய ரிலேட்டடாக இந்த கொஸ்டினும் அடிக்கடி கேட்குறாங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. மாற்றினாங்களும் மாற்றுவாங்க. சிலபஸில் இந்த ஒரு கண்டென்ட்டு கேட்டோன்னா அடிக்கடி இந்த 2 கொஸ்டினும் கேட்குறாங்க. ரெண்டுமே புக்கில் இருக்கிறது தான், ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான். 2025 குரூப் 2 கொஸ்டினுக்கு கண்டிப்பாக இதை எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சொல்லும் பொருளும்ல விச்சை அப்படிங்கிறது வந்து கல்வியை குறிக்கும். எல்லாருக்குமே தெரியும் விச்சைன்னா கல்வி. ஈயல் அப்படின்னா கொடுத்தல், ஈகைனா கொடுத்தல். பருதி அப்படின்னா கதிரவன். ஸோ 4 ஆப்ஷன் மேலே இருந்தது தெரியுமா? திங்கள் அப்படின்னா நிலவு குறிக்கும் அப்படிங்கும்போது, சூரியன் அப்படிங்கும்போது கதிரவன், ரவி, இதோட வேறு பெயர்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி மலை அதில் இருந்துச்சு, மலையோட வேறு பெயர்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு. வெறுப்பு, இந்த 4 ஆப்ஷனுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இங்கே இந்த ஆப்ஷனை நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கலாம். ஸோ இந்த இயற்கை சார்ந்த கண்டென்ட் எதெல்லாம் வேறு பெயர்கள் இருக்கோ அதை படிச்சு வச்சுக்கோங்க. அது பொருந்தாத சொல்லையும் கேட்பாங்க, சொல்லும் பொருளையும் கேட்டிருக்காங்க. அடுத்து இச்சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழகு. இந்த கொஸ்டினோட கண்டென்ட் வந்து 44வது கொஸ்டினில் இருக்குது, 82ல் இருக்குது, 86ல் இருக்குது. அழகு அப்படிங்கிறது ஆப்ஷனில் எத்தனை இடத்துல இருக்குது. சரிங்களா? 44, 82, 86 கொஸ்டினில் இருக்குது. ஒரு கொஸ்டினில் வச்சு நிறைய வேர்டு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின் போடலாம். அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒரே கொஸ்டின் எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்கள். அடுத்து அப்படின்னா அழகு. சரிங்களா? முருகு அப்படின்னாலும் அழகு தான். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன கொஸ்டினோட அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு தான். சரிங்களா? பொக்கிசம் அப்படின்னாக்கி செல்வம், பரி அப்படின்னாக்கி குதிரை, சிங்காரம் அப்படிங்கிறது அழகு, சூரன் அப்படின்னா வீரன். இப்போ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு அழகு அப்படிங்கிறது வந்து ஆன்சராக இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்தோம் பாருங்கள், இந்த இடத்துலையும் ஆப்ஷனில் அழகுன்னு இருக்குது, அடுத்தடுத்த கொஸ்டின்லேயும் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிழை நீக்கி எழுதுக. புத்தகத்தை எடுத்தது அவன் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிழையில் இருக்குது, நீக்கும் போது அல்லன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன் வரும். ஒருத்தர் மட்டும்தான். ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இதில் பிழையற்ற தொடர் என்னன்னா, பானையை உடைத்தது கண்ணன் அல்லன் என ஒருத்தர் தான் குறிக்கும், அல்லன். அடுத்து ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுக. ஸோ இந்த ஒருமைப்பன்மை பிழையை நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. இதை அப்படியே உங்களுக்கு எதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நிறுத்தற் குறியீடுகளில் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிப்பாலஸ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார் அப்படிங்கிறது தான் ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர். உணர்த்தினான் வராது, உணர்த்தினார்கள்னு வராது, ஏன்னா பன்மை வராது. அடுத்து காமராஜரோட பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இது புக்கில் உள்ளது தான். காமராஜர் வீட்டிற்கு ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினோட பேராகிராஃப் என்னங்கிறத கொடுக்கவே இல்லை. இந்த கேள்விக்கான விடை எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி எதுவுமே கொடுக்கல. இத்தனை கொஸ்டின்லேருந்து இத்தனை கொஸ்டின் வரங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதுவுமே இல்லை. இதை பார்க்கும்போது எப்படின்னா, கொஸ்டினையும் நீங்கள் வாசிக்கணும், அதுக்கான ஆன்சரையும் போடணும், சரியாக தவறாங்கிறதையும் கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். ஏன்னா கொஸ்டினே கேட்கல, நேராக பேராகிராஃப் கொடுத்துட்டு ஆன்சருக்கு போயிட்டாங்க. ஸோ அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. காமராஜரோட வீட்டுக்கு ஒரு சிறுவனும் சிறுவையும் தங்கையும் நுழைய முயன்றாங்க. ஊழியர்கள் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூற முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக சென்று போய் வித்துட்டு வருவாங்க, அதில் கொண்டு ஒரு வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினார். அதை கேட்டதும் மாடி ஏறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றார். அதனை கேட்டு காமராஜர் மனம் நெகிழ்ந்தார். இதில் நிறைய கமா கொட்டேஷன் இருக்குது, ஃபுல் ஸ்டாப் இருக்குது. இது அப்படியே உங்களுக்கு நிறுத்தக்கூடியதுகளில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. இதே இதை வந்து 5 கொஸ்டின் உங்களுக்கு பேராகிராஃப் கொடுக்காமலும் இருக்கலாம். ஏன்னா கேட்டிருக்காங்க, குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஒருவேளை கேட்கல அப்படின்னாலுமே இதில் உங்களுக்கு நிறுத்தக்கூடியதுகளில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின், காமராஜர் வீட்டிற்கு நுழைய முயன்றவர்கள் யார் அப்படின்னா சிறுவனும் சிறுமியும். இந்நிகழ்வு சிறுவனது நேர்மையை தான் குறிக்கி, எப்பண்பை குறிக்குன்னா நேர்மைங்கிறத குறிக்கி. மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராஜர் மனம் நெகிழ்ந்தார் அப்படிங்கிறது தான் சரியான விடை. சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராஜர் வீட்டிற்கு வந்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்வுக்கு பணம் கேட்ட. காமராஜர் செய்த உதவி யாது அப்படின்னா பணத்தை கொடுத்தாரு. இவ்வளோதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. பூட்டும் கதவுகள், அதை பிரித்தெழுதுக. பூட்டும் கதவுகள்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள், எதிர்ச்சொல் அடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் பிரித்தெழுதுக தான்.
பொய் அகற்றும்னா பொய் ப்ளஸ் அகற்றும். இந்த கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டது தான், ஃபஸ்ட்டு கொஸ்டினாகவே இருக்கும், நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ முக்கியமானது. 22ல் கேட்டால் அடுத்து 24ல் கேட்குறாங்க, இல்லை அடுத்த அந்த வருஷத்துலேயே அதுக்கு அடுத்த கொஸ்டின் இல்லாமல் ஒரு 2 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஸ்டினே ரிப்பீட்டடாக தான் ஆகும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், நலமெல்லாம் நலம் ப்ளஸ் எல்லாம், இதுவும் ரிப்பீட்டட் தான். ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க, சோர்வு. 2 கொஸ்டினுக்கு முன்னாடி போட்ட கொஸ்டினில் இதுக்கான எதிர்ச்சொல் இருந்துச்சு. அடுத்து எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொல்லும் பொருளும் தான் பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க. இப்போ எதிர்ச்சொல்லும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அணுகு அப்படின்னா விலகு, ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய்மை. ஸோ உண்மை பொய்மை அப்படிங்கிறது தெரிஞ்சாலே ஆப்ஷன் 3ம் கிடையாது 4ம் கிடையாதுன்னு அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இடையில இருக்கிற ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு வந்து சோர்வு அப்படிங்கிறது தெரிஞ்சா அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷன் ஈஸியாக தூக்கிடலாம். நீக்குதலுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கி சேர்த்தல். ஒருத்தனை விட்டு நீக்குதோம் அப்படின்னா திருப்பி ஒருத்தனை சேர்த்துக்கணும். நான் குரூப் 2க்குன்னு போட்ட கொஸ்டின் போட்டப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இந்த எதிர்ச்சொல் இருந்தது. சரிங்களா? ஸோ இப்போவும் கேட்டிருக்காங்க. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்மளோட வேறு ஸ்டேட்டு. இலங்கைங்கிறது நம்மளுக்கு வேறு கண்ட்ரி. சரிங்களா? பிரிஞ்சது. ஸோ இது வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிறது. பொருந்தா சொல்லை கண்டறிக்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவன் அல்லன், அவள் அல்லல், அவை அல்லங்கிறது சரி, அவர் அல்லீர்னு வராது. பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இறந்த கால பேரச்சம் அப்படிங்கிறதுல எது பொருந்தாதது அப்படின்னா படித்த மாணவன் படிக்கும் மாணவி அப்படிங்கிறது தான் பொருந்தா சொல்ல வராது. ஸோ இது வந்து நிகழ்காலத்தில் வரும். சரிங்களா? நிகழ்கால பெயரச்சத்தில் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காணும் மரபு பிழை இல்லாத தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பிழை இல்லாததுன்னா சரியானது, காகம் கரையும் மயில் அகவும் தான் கரெக்டு. ஸோ பிழை இல்லாதது கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 தடவை வாசிச்சுக்கோங்க. பிழை நீக்கி எழுதுங்க, பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உபதேசம் அப்படின்னா அதுக்கான தமிழ் சொல் அறிவுரைகள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியான தொடரை அணுகுங்க. ஏன்னா சரியான தொடரை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. மேலே சிலப்பதிகாரத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. சிலப்பதிகாரம் கீழே அதில் வந்து கண்ணகி அவங்களோட கண்டென்ட் வச்சு கேட்டிருக்காங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். ஒரே கண்டென்ட் ரிலேட்டடாக கொஸ்டின் திருப்பி எப்படி வச்சுருக்காங்கங்கிறத பாருங்கள். இதுதான் சரியான ஆன்சர். இது வந்து சரியான தொடரில் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிக. பேங்க் அப்படின்னா வங்கி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிகன்னு கொடுத்துருக்காங்க. பேச்சாற்றல்னா எலக்வேஷன். கேரேஜ் அப்படின்னா துரிவு. பேலட் அப்படின்னா கதை பாடல்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்தெழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. அடுத்து செக்னா காசோலை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வரி அப்படிங்கிறது வந்து தொடரை குறிக்கும். சரியான பொருளை வரிங்கிறது வந்து ஒரு வரின்னா இந்த ஒரு வரி எழுதேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது தொடர்ச்சியாக போகும் தொடர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பறவைங்கிறது கடலை குறிக்கும். இந்த பறவைங்கிறது வந்து புல் குறிக்கும். ஸோ இந்த இடத்துல ஒளி வேறுபாடில் இந்த பறவை வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. பிழையற்றதுன்னா சரியான வாக்கியம். கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மன மகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அப்படிங்கிறது. ஸோ கண்ணன் பேர் வச்சு இதுவும் 2வது கொஸ்டின். சரிங்களா? ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இணையில் வந்து நகை அணிகலன் அணி இதெல்லாம் வந்துச்சா, அதே மாதிரி இங்கே வந்துட்டு அணி வனப்பு 2 ஒரே மாதிரி கொடுக்கும். இதுவுமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் வந்து எதுனா கெட்டு போன காய்கனி வகை. மொழி ஞாயிறு தேவனைய பாவனர் வந்து நியூ சிலபஸில் கவர் ஆகுறாங்க. அவர் ரிலேட்டடான கண்டென்ட்டில் எல்லாத்தையும் கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பூவோட வேறு நிலைகள்லாம் வந்து அடிக்கடி கேட்டாங்க. இப்போ தாவரத்தோட இளநிலை ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க, குருத்து வகை கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து கெட்டுப்போன காய்கனி வகைகள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒருத்தரை வச்சு எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கிறத பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னே பாரதியார் கண்டென்ட் பாரதிதாசன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நியூ சிலபஸில் எந்த தலைவர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்க கண்டென்ட்டை ரொம்ப கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் தரும் இரு சொற்களில் வந்து கடலை பற்றி கேட்டிருக்காங்க. நான் கடலோட வேறு பெயர்கள் படித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மலையை வந்து வெறுப்புன்னு கேட்டிருந்தாங்க. சூரியன் பருதி அதை வந்து கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், முன்னீர் பௌவம் அப்படிங்கிறதெல்லாம் ஆழிங்கிறதும் கடலை தான் குறிக்கும். சரிங்களா?
ஆனால் சக்கரங்கிறது கடலை குறிக்காது. அப்படிங்கும்போது இது வராது. வேலி ஆறல் வராது. வாரணம் அப்படிங்கிறது வராது. வதுவைங்கிறது வராது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு முன்னீர் பவம் அப்படிங்கிறது கடலை குறிக்கும். அடுத்து வேர்ச்சொல் வந்து பெயரெச்சமாக மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேர்ச்சொல். பெயர் எச்சம்னா பெற்ற அப்படிங்கிறதுக்கு பெரு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். பெற்றுங்கிறது பெயரெச்சம். அடுத்து சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொறிங்கிறதுக்கு பொறித்த அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல் இணை. சரிங்களா? பொறித்த அப்படிங்கிறதுக்கு பெயரெச்சத்துக்கு பொறிங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்து ஆடினாள் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் இணைக்கன்னு சொல்லுங்க. ஆடினாள்னா ஆடு அப்படிங்கிறது தான் சரியான வேர்ச்சொல். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ச்சொல்லோட வினைமுற்றை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குமை அப்படிங்கிறதுக்கு குமைந்தன அப்படிங்கிறது தான் சரியான வினைமுற்று. சரிங்களா? வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க, வினைமுற்றை கண்டுபிடிக்கணும். வினைமுற்று எது அப்படின்னாக்கி குமைந்தன. கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்றை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னா கான், அதுக்கு வினைமுற்று அப்படின்னா கண்டான் அப்படிங்கிறதா. கண்டவன்னா வினையாளனின் பெயர்களில் வந்துடும். அகரவரிசை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு உயிரெழுத்து தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்படி பார்த்தோம்னா ஊ எழுத்து, ஏ எழுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் இருக்குது. உயிர்மை எழுத்து வரல, அப்போ இது வராது. அப்போ பிஏ அடிச்சிடலாம். ஊ ஊ அந்த ஊக்கு அப்புறம் ஏ வரணும். சரிங்களா? இது உயிரெழுத்தாக தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல இது வராது. சரிங்களா? இந்த இடத்துலையும் வராது. ஊக்கு அப்புறம் தான் ஏ வரணும். இப்போ இது வராது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அகரவரிசை படி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஊல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஊக்கு அப்புறம் உயிர்மை எழுத்துல கே தான் வரணும். ஆப்ஷன் ஏ வராது. அதே மாதிரி டியும் சியும் வராது. டி தான் வரும். அதுக்கப்புறம் மே வராது. மே வந்து அதுக்கப்புறம் தான் வரும். பி தான் வரணும். அதுக்கப்புறம் தான் மே வரணும். அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அகரவரிசைப்படி உயிரெழுத்துக்களில் ஏ தான் வரணும். அப்போ ஏயும் வராது, சியும் வராது. ஆ இருக்குது. ஆக்கு அப்புறம் ஆ ஈ தான் வரணும். ஈ வந்ததுக்கப்புறம் தான் ஊ வரணும். அப்படி இருக்கும்போது பி வராது. டி தான் கரெக்ட் ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிய மலை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சித்தர்கள் ரிலேட்டடான டாபிக் தூக்கினாலுமே அவங்கள பற்றின கொஸ்டின் வச்சுருக்காங்கங்கிறத பார்த்துக்கோங்க. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இந்த பொதிய மலை வேறு எந்தெந்த கண்டன்லலாம் கவர் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். முக்குடற்பொல்லில் கவர் ஆகும், திருக்குற்றால குறவஞ்சியில் கவர் ஆகும். அகத்தியர் சார்ந்து வரும்போது இந்த இடத்துல கவர் ஆகிருக்கு. இப்போ பார்த்துக்கோங்க. அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திண்மை அப்படின்னா வலிமை. தின் அப்படின்னா உண்ணு, திங்கிறது, அதை பற்றி சொல்கிறது. இப்போ தின்னு அப்படின்னு சோறு தின்னு அப்படின்னாக்கி 2 சுழி எண்ணு. அதே உடல் வலிமையை பற்றி சொன்னோன்னா திண்மை அப்படிங்கிறது 3 சுழி எண். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சரியான தொடர் தான் குவிந்து குவித்து. இது வந்து இதே இருவினைகளின் பொருள் வேறுபாடு 2025 குரூப் 4லையும் கேட்டாங்க, குரூப் 2லையும் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன, ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். இதுதான் கரெக்டான இருவினைகளின் பொருள் வேறுபாடு. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 86வது கொஸ்டினில் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அழகு, ஊழி, ஏழ்கடல், ஐயம், ஓலைச்சுவடி, இதுலேயும் அழகு வந்திருக்கு. ஸோ எத்தனை இடத்துல அழகு வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. உயிரெழுத்துக்கள் ரிலேட்டடான கண்டென்ட்டில் அகரவரிசைப்படியில் மேலே கொஸ்டின் பார்த்தோம் தெரியுமா, அதுலேயும் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் 82வது கொஸ்டின்லேயும் இருக்குது. அதே மாதிரி 86வது கொஸ்டின்லேயும் இருக்குது. அதே மாதிரி 42, 43 அந்த கொஸ்டின்லேயும் இருந்துச்சு. பார்த்தீங்களா? ஸோ எத்தனை இடத்துல இருக்குன்னு பாருங்கள். பொறுத்துகையிலையும் கேட்டிருக்காங்க. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுக்கவும் சொல்லியிருக்காங்க. சப்பானில் சாப்பிட்டு வாங்கி உருவாக்கிய எந்திர மனிதன் சொல்லிட்டு பெப்பர் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வினா கண்டுபிடிக்கணும். பெப்பர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஜப்பானில் சாப்பிட்டு வாங்கி உருவாக்கிய எந்திர மனிதன் பெப்பர். சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சரியான வினாங்கிறது வந்து இது வருமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். சரி, இதை கொடுத்துருக்காங்க. மேபி இது கிரேஸ் மார்க் கிடச்சிருக்கலாம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் ஆகும். தமிழர்களின் வீர விளையாட்டு எது அப்படிங்கிறது தான் சரியான வினா. இதுதான் கரெக்டு. அடுத்து கல்லில் நாள் உரித்தல் அப்படிங்கிறது வந்து இயலாத செயல். ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டுபிடிங்க. இது 2025 குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? இந்த மாடல் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. செய்வினை தொடர் வந்து கயல்விழி பாடி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது தான் செய்வினை தொடர். அடுத்து பிறவினை தொடரை கேட்டிருக்காங்க. அவன் திருந்த செய்தான் அப்படிங்கிறது தான் பிறவினை தொடர். அவன் திருந்தினான் அப்படின்னாக்கி தன்வினை தொடர். அடுத்து
பசுமரத்தாணி போல ஓமையோட பொருள் என்னென்னா எளிதில் மனதில் பதிதல் தான். சரிங்களா? ஸோ மனதில் பதிதல்னு கொடுத்துருக்காங்க. எளிதில் மனதில் பதிதல் எதுனாலும் ஒன்று தான். அடுத்து ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் ஆகாய தாமரைங்கிறது இல்லாத ஒன்று. இது 2023 நடந்த குரூப் 2 கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது கேட்டது தான். 2022 வந்து ப்ரிலிம்ஸ் நடந்தது, 23 மெயின்ஸ் நடந்துச்சு. சரிங்களா? இப்போ 22 வந்து இது கேட்டாங்க. ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. அவளை நினைத்து உரலில் எடுத்த போல எண்ணமும் செயலும் ஒத்து வராமை அப்படிங்கிறது தான் சரியான செயல். அடுத்து சரியான கலை சொல்லி தேர்ந்தெடுத்து எழுதுங்க. வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வலர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஷின் சரியான கலைச்சொல் கிளைமேட் அப்படின்னாக்கி தட்ப வெப்பநிலை. சரிங்களா? வெதர்னா வானிலை. அலுவல் சார்ந்த கலைச்சொல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல், அலுவல் சார்ந்த கலைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்? 12 கொஸ்டின். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி காணொலி கூட்டம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. மிஸ்ஸெல்லாம் ஏவுகள், நாட்டுகள் மேலாம் கடல்மை. அடுத்து விடை வகை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. என்னுடன் ஊருக்கு வருவாயா இந்த வினாவிற்கு வராமல் இருப்பேனா, வினா எதிர் வினாதல் விடை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்குறாங்க. சிலபஸில் இல்லை அப்படின்னாலும் புக்கில் கவர் ஆகுறதுனால இது அடிக்கடி கேட்குறாங்க. வினா எதிர் வினாதல் விடையும் அடிக்கடி கேட்குறாங்க, ஏவல் விடையும் கேட்குறாங்க. இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் அப்படிங்கிறது ஏவல் விடை. கடைக்கு போவாயா என்று போகமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது மறுத்துக்குடுறது மறைவிடை. இந்த கொஸ்டின் தான் தமிழில் வந்து ஒரு 100 கொஸ்டின். குரூப் 4 கொஸ்டினை விட கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ 2025 குரூப் 4 கேட்ட மாடலில் இருக்கிற எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதுதான் உங்களுக்கு குரூப் 2ல் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதே மாடல் தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படித்து எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்னொரு கண்டென்ட்டில் வந்து நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். அதுக்கு வரைக்கும் புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. நன்றி.